பசுமாடு இல்லாம பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும். என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க இந்த விஞ்ஞான உலகத்துல. பசுமாடே தேவையில்லை பாலை உருவாக்குறதுக்கு. அப்படிப்பட்டதான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்க போறோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கையாளன் தவம். இப்ப பாத்தீங்கன்னா பால், நம்மெல்லாம் பால் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோம். உண்மையிலேயே பாக்கெட் பால்லாம் பாலே கிடையாதுங்க. பசுமாடு இல்லாம பாலை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும். என்னென்னத்தையோ உருவாக்குறாங்க இந்த விஞ்ஞான உலகத்துல. பசுமாடே தேவையில்லை பாலை உருவாக்குறதுக்கு. அப்படிப்பட்டதான் நம்ம இப்ப செஞ்சு காமிக்க போறோம். அப்ப நம்ம என்னதான் பண்றது பாலுக்காக அப்படின்னா அதை நான் கடைசியில சொல்றேன் பாருங்க. இப்ப வாங்க, இப்ப நம்ம பால் எப்படி உருவாக்குறதுன்னு பாருங்க. இது இது இப்ப பாருங்க, பார்த்துக்கிட்டீங்களா? இது ஒரு லிக்யூடு தெரியுதா? மஞ்சள் கலர்ல இருக்கு ஒரு லிக்யூடு. இப்ப பாருங்க, அப்படியே கீழே கொண்டு வந்து காமிங்க, மேல டாப்ல. பால் ரெடி, சுத்தமான வெள்ளை பால். பாருங்க, பால் ரெடி, அருமையான பால். இப்படிப்பட்ட பாலை தான் நாம் குடித்து கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை கிராமங்களில் இருப்பவர்கள் பசுமாடு வளர்க்க முற்படுங்கள். ஏனென்றால் நீங்க ஒரே ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டுல இருந்து பால் வாங்கி தயிர், வெண்ணெய், நெய்யெல்லாம் எடுத்து பால் போடுங்க. பால் பாக்கெட்டை வாங்கி போடுங்க. ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பாருங்க. ஏன்னா இந்த பாக்கெட்ல வாங்குற பால் கவுச்சியே அடிக்காது. பாலை சுட வச்சீங்கன்னா மஞ்சள் கலர்ல மேல ஒரு ஆடை வரும், அது வரவே வராது. அப்ப நம்ம குடித்து கொண்டிருப்பதெல்லாம் பாலா அல்லது வெள்ளை தண்ணீரா என்பது கேள்விக்குறி. நாம் குடித்து கொண்டிருப்பது 90% வெள்ளை தண்ணீர். அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எனவே முடிந்தவரை பக்கத்துல யாராவது பசுமாட்டுல பால் பீச்சினாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்குங்க. பாக்கெட் பால் வாங்குவதை முற்றிலும் தவிருங்கள். கிடைக்காதவர்கள் வேற வழி இல்லை அப்படின்னா பால் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்ளுங்கள். பாக்கெட் பால் பயன்படுத்துவதை. டீ காஃபிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் குடிக்கவே இல்லை. உங்களுக்கு டீ காஃபி வேணும்னா பிளாக் டீ குடிங்க, ரொம்ப நல்லது. பிளாக் டீ கேன்சரை கூட குணப்படுத்தும். அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி.